ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உலகமே வியக்கும் மோடியின் வெளியுறவு கொள்கை. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி என்பது இந்திய பொருளாதார தோல்வி என்ற எதிர்க்கட்சிகளின் வாதம் முற்றிலும் தவறானது என பொருளாதார நிபுணர்கள் ஆதாரத்துடன் தெரிவிக்கின்றனர். உலக பொருளாதாரத்தில் நிலையற்ற சூழல் நிலவும் போது முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை அமெரிக்க டாலர் மற்றும் தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களுக்கு மாற்றுவது இயல்பான ஒன்றாகும். இதன் விளைவாக டாலர் வலுப்பெறுவதும் பிற நாணயங்கள் தளர்வதும் சாதாரண சந்தை மாற்றமே என்றும் இது ஒரு நாட்டின் பொருளாதார பலவீனத்தை குறிக்காது என்கின்றார்கள் பொருளாதார வல்லுநர்கள். அதே நேரத்தில் இந்தியாவின் வெளியுறவு பொருளாதார கொள்கை வலுவாகவும் நிலையாகவும் உள்ளன. கடந்த டிசம்பர் 26 நிலவரப்படி இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு 704.89 பில்லியன் அமெரிக்க டாலராக இருப்பதுடன் இது 10 மாதங்களுக்கு மேற்பட்ட இறக்குமதியை சமாளிக்கக்கூடிய அளவில் உள்ளது. நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஜிடிபியின் 1.3% மட்டும் படுத்தப்பட்டுள்ளதாகவும் உள்ளது. உண்மையான நாணய நெருக்கடி ஏற்பட்டால் கையிருப்பு கடுமையாக சரிந்து மூலதன வெளியேற்றம் அதிகரிக்கும். ஆனால் தற்போது அத்தகைய நிலை இல்லை என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவின் இறக்குமதி சார்ந்த துறைகளிலும் எந்தவித நிதி நெருக்கடியும் இல்லை என்றும் வலுவான வெளிநாட்டு நாணய கையிருப்பு, பரந்த மூலவள விநியோகம், நிலையான வெளிநாட்டு நிதி அமைப்பு மற்றும் அரசியல் நிலைத்தன்மை மீதான நம்பிக்கை ஆகியவை இந்திய பொருளாதாரத்தை உறுதியாக தாங்கி நிற்கின்றன. எனவே ரூபாய் மதிப்பு மாற்றம் என்பது உலகளாவிய சூழ்நிலைகளால் ஏற்படும் சாதாரண சந்தை சரிசெய்தல் மட்டுமே என்றும் இது பணப்புழக்க நெருக்கடியை ஏற்படுத்தாது. 2025ஆம் ஆண்டில் மைய பணவீக்கம் 2% முதல் 6% வரை நிர்ணயிக்கப்பட்ட ரிசர்வ் வங்கியின் இலக்குகள் கட்டுப்பாட்டில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கச்சா எண்ணெய் இறக்குமதி சார்பை குறைக்க அரசு பல்வேறு உத்திகளை அமல்படுத்தி வருகிறது. இயற்கை எரிவாயு பயன்பாட்டை ஊக்குவித்தல், மாற்று எரிபொருட்கள், உள்நாட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை அதிகரித்தல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனை 2030க்குள் 450 கிகாவாட்டாக உயர்த்தும் திட்டம் ஆகியவை உலகளாவிய எரிசக்தி விலை அதிர்வுகளின் தாக்கத்தை குறைக்க உதவுகின்றன. இதற்கிடையே இந்தியாவில் வளர்ச்சி உள்ளது, ஆனால் முதலீடுகள் இல்லை என்ற குற்றச்சாட்டும் உண்மைக்கு புறம்பானது. ஒரு காலத்தில் ஃப்ராஜைல் 5 நாடுகளில் ஒன்றாக கருதப்பட்ட இந்தியா இன்று உலக பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய இயக்க சக்தியாக மாறியுள்ளதை புறக்கணிக்க முடியாது என்றும் பொருளாதார வட்டாரங்கள் கூறுகின்றன. உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்த நிலையில் இது கடந்த காங்கிரஸ் காலத்தில் பொருளாதார மாதிரிகளில் காண முடியாத வளர்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது.